ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் vlog. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிக்க போகிறோம். பொரிஞ்சு அடங்கினோன்னுங்க 2 லவங்கம், ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு. நெக்ஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க, அது தோல் சீவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாங்க. இப்போது மெலிசாக கட் பண்ணால் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயமும், சின்ன சின்ன தக்காளி 2ங்க, அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிடலாம். கூடிய பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சிங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாங்க, பட் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு விட்டுடலாம் கொஞ்சம். கூடவே மஞ்சள் பொடி அண்ட் தேவையான அளவு உப்புங்க. நம்ம தண்ணி விடும்போது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்மளுக்கு இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பூண்டுங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை இடித்து நம்ம அந்த வதக்கலோடு ஆட் பண்ண போகிறோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாட்டே ஆகிட்டு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து கொண்டு வந்த ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரசத்துக்கு இடிக்கும்போது நல்ல வாசம் வரும் பார்த்திங்களா, அதே வாசம் தான். ஸோ இதுதான் ஹீரோ இந்த டிஷ்ஷுக்கு. இதை போட்டு ஒரு வதக்கல் கொடுத்துட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு நல்லா ஒரு ஸ்டேர் பண்ணி வச்சுங்க. மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம 1.5 டம்ளருக்கு எடுத்துருக்கோம். அதோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அப்படியே 3 மடங்கு, 4.5 டம்ளருக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று கூட கலக்கி தண்ணி விட்டாச்சுங்க. நல்லா பாயில் பண்ணி விடுவோம். நம்ம பிரியாணி எப்படி அரிசியும் சாதமும் ஒரே பக்கம் வரும்போது தம் கொடுப்போமோ அந்த மாதிரி தம் கொடுக்கணுங்க. ஸோ இது கொஞ்சம் கண்டென்ஸ் ஆகி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ்க்கு எதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸ்மெல் ஸோ அமேசிங்காக. நல்லா ரைஸும் கொஞ்சம் வெந்துடுது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 65ங்க. ரொம்ப ஸ்க்ரம்டியஸாக கிறிஸ்பியாக வருங்க இந்த சிக்கன் 65. ஆச்சி கெபாப் பவுடரோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேங்க. மைதா மாவு இஸ் ஆப்ஷனல், பட் அரிசி மாவு போட்டிங்கனாலே கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா நெய் விட்டுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இன்னும் கூட நல்லா இந்த தண்ணியெல்லாம் வதங்குற அளவுக்கு தம்லேயே போட்டு விடுவோங்க. நம்மளோட ஸ்க்ரம்டியஸான அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சிம்பிள் எட் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்ற ஃபீல் கொடுக்குற ஒரு டிஷ்ஷு. திருப்தியாக சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் சம்திங் நைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோங்க. என்ஜாய் தி ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.